கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மனு அளித்த அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பினர். கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார். இவர் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசின் திட்டங்களை பெற்றுத் தருவதில் முனைப்பு காட்டி செய்து வருகின்றார். பலருக்கு அரசின் சார்பாக வீட்டுமனை பட்டாக்களையும் பெற்று வழங்கியுள்ளார். இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள முல்லை நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் இந்த பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசின் சார்பாக வழங்கப்படும் மின்சாரம், தண்ணீர், சாலை, தெருவிளக்கு என அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டுமனை பட்டா மட்டும் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தி வருகின்றது. இதனை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என பகுதி பொதுமக்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஆட்சியரிடம் மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது: இப்பகுதி மக்களின் கோரிக்கை மனுக்களை அரசு விரைந்து பரிசீலனை செய்து இப்பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க முன்வர வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக கூறினார். இந்த மனு அளிக்கும் போராட்டத்தின் பொழுது வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் செல்வராஜ், செல்வி, லக்ஷ்மி, கலைமகள் டியூஷன் சென்டர் நிறுவனர் மகேஸ்வரன், வழக்கறிஞர் பிரியா, பரமசிவம், ருக்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பெறேன் நிறுவன தலைவராக இருந்து வருகிறேன். எனது அலுவலகம் கோவை தடா ரோடு சிவாஜி காலனி பகுதியில் உள்ளது மற்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன். எனது அமைப்பின் சார்பாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தேன். இன்று வரை பாதி பேருக்கு பட்டா கொடுத்துள்ளார்கள், பாதி பேருக்கு பட்டா கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக இடத்தை இன்று வரை அளந்து தரவில்லை. ஒரு வருடம் நாங்கள் அளந்து திரிகிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் நான்குக்கும் மேற்பட்ட முறை மனு கொடுத்துள்ளோம். இன்று வரை சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக கோவை கவுண்டம்பாளையம் அருகில் அசோக்குனர் கீழ்பகுதி, அசோக்குனர் மேல் பகுதி, முல்லைநகர் போன்ற பகுதிகளில் சுமார் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த குடும்பங்களுக்கு இன்று வரை பட்டா வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக ஏற்கனவே கோவை வடக்கு வட்டாட்சியரை அணுகினோம். அவர் சர்வே செய்து உங்களுக்கு இடம் ஒதுக்கி தருவதாக சொன்னார்கள், பட்டா தருவதாக சொன்னார்கள். இன்று வரை பட்டாவும் தரவில்லை, இடத்தும் வளர்ந்தவில்லை. இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று எனது தலைமையில் இப்பகுதி மக்கள் மனு கொடுக்க வந்துள்ளனர். கூடியவர்கள் இடத்தை அளந்து தர முடியும். விடுபட்ட நபர்களுக்கு பட்டா உடனடியாக வழங்க முடியும் என வாய்ப்பு சார் தலைமையில் கேட்டுக்கொள்கிறேன்.